கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் நிறைய சிக்கலையும் கஷ்டத்தையும் தான் அதிகமாக கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சுமே எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல, நாங்கள் இன்னுமே அஷ்டமத்து சனியில் இருக்கிற மாதிரியே தான் எங்களோட லைஃப் இன்னுமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரக மாற்றங்கள் எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க நல்ல ஒரு ஏறுமுகத்தை கொண்டுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுது. ஏன்டா கடகராசியில் பிறந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் யோசிக்கிறீங்க. கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அஷ்டமத்து சனியால் அந்த டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் கஷ்டமும் பிரச்சனையும் தான் அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு கிடையாது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்ஸிலோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி வரும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் அடிக்கடி நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு
சம்பளம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் குழப்பத்திலையுமே அதிகமாக இருந்திருப்பீங்க. ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா வரன் பார்ப்பாங்க, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும், ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா படிச்சிருக்கணும், ஐடி ஜாப்பில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது வகையில் பிரச்சனையே வச்சுருக்கீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்க நம்ம தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தில் எங்கேயே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி அதனுடைய பலன்கள் முழு பலன்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் தான் கிடைக்க போகுது. இந்த 2025 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசியிலேயே கடகராசிக்காரங்க தான் அதிகமான தோல்வியையும் நெருக்கடியும் காதலில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக அந்த காதல் பிரிஞ்சிருக்கலாம். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் அதுக்கு தடையாக நின்றுருப்பாங்க. கேஸ்ட் வேறு, வசதி இல்லை, இந்த பையன் வேணாம் அப்படின்னு ஏதாவது ரீசனை சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு திருமணம் விரைவில் செய்து வைக்க போகிறாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடகராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 3 லட்சம் இருக்குதுங்க கடன், 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, அது சொல்ல முடியாத அளவு கடன் இருக்குதுங்க அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லுவீங்க. எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன், என்னால் வட்டியே கட்ட முடியல அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்கிறீங்க. எப்போ எங்கள் வாழ்க்கையில் மாறுதல் வரும், நான் அந்த மாறுதலில் எதிர்பார்க்கி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அதுவும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல அற்புதமான மாற்றங்களும் கிரக பயிற்சி மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாகிட்டு இருக்கும். அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப தொந்தரவு அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. சிலர் புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக்கு வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வன்மத்தையும் பொறாமையும் உங்களை பற்றி வெளியே போயும் புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் நீ வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது. உங்கள் வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், புதிதாக உறவினராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக கடகராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இத்தனை நாட்களாக இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்கள் வாக்குக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக நிச்சயமாக அந்த நபர் அப்படிங்கிறது இருப்பார். உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு செயல்பட போகிறார்.